எனக்கு அந்த மானிட்டரில் ஒரு கருப்பு சிவப்பு தான் ஷால் போட்டிருக்காருன்னு நினைக்கிறேன். ஆனால் பார்க்கும்போது கருப்பு பச்சையாக தெரியுது. அந்த மானிட்டர் முடிஞ்சால் மாற்ற பாருங்க. இல்ல ரவீனா, இல்லை இல்லை ஜி, நான் எனக்கு மானிட்டர் தப்பாக தெரியுதோன்னு பார்த்தேன், வேற ஒன்றும் இல்லை. அதாவதுங்க, நீங்கள் டக்குன்னு சொல்கிறதா இருந்தால் மோடி வந்து இருந்த ஆட்சியே மீண்டும் வந்து விட்டது, அந்த மாதிரி தமிழ்நாட்டில் இருந்த ஆட்சியே மீண்டும் வரும், இன்னும் பேசிட்டு போயிடலாமே, வேலை முடிஞ்சிருச்சு இல்லையா? எப்படி 23,400 கோடி செலவு பண்ண போகிறோம் அப்படின்ற அடிப்படையில் சொல்லிட்டு போகலாம், அதனால் என்ன? ஆனால் அவர் நிறைய கருத்துக்கள் சொன்னார். என்ன சொன்னார்னா, 25 லட்சம் கோடி நாங்கள் கொடுக்குறோம், இந்தியாவிலே நாங்கள் தான் ஃபஸ்ட்டு, அது எனக்கு திருப்பி வருதா அப்படின்னாரு. தவறான தகவல். மகாராஷ்டிரா தான் வந்து முதல்ல, மகாராஷ்டிராவிலேருந்து அது 15%னா இது 9%ங்கிறது இது ரெண்டாவது. அது முதல்ல புரிஞ்சுக்கிறது நல்லது. ரெண்டாவது, நாட்டில் வந்து 6 மாநிலங்கள் வந்து வரிகள் கொடுக்கிறது, அதை 22 மாநிலங்களுக்கு பிரித்து கொடுக்குறாங்க. அப்போ அந்த 22 மாநிலத்தை இதுவரைக்கும் முன்னிறுத்தாதது யார்? 11 வருட குற்றமா அல்லது 58 வருட குற்றமாங்கிறத அந்தந்த மாநிலம் முடிவு பண்ணிக்கிட்டோம். தமிழ்நாட்டுக்கு வருவோம். 34 மாவட்டம் இருக்கா, 38 இருக்கா? 6 மாவட்டம் தானே வளங்கொழிக்குது. அப்போ 28 மாவட்டங்கள் என்ன? உங்கள் பாஷையில் என்னை பொறுத்த வரைக்கும் வாங்குறவனும் முக்கியம், உற்பத்தி செய்கிறவனும் முக்கியம், விற்பவனும் முக்கியம், செலவழிக்கிறவனும் முக்கியம், அது வேறு விஷயம். ஆனால் நீங்கள் சொல்கிற ஆணுங்களே வருவோம். 6 மாவட்டங்கள் தானே நல்லது பண்ணுது. அப்போ மீதி இருக்கிற 28 மாவட்டம் உண்டு குழிக்குதுன்னு சொல்லுவீங்களா? கிடையாது. அதெல்லாம் ஒரு கூட்டாட்சி தத்துவத்தினுடைய அடிப்படை. அது அவருக்கு நல்லா தெரியும். இருந்தாலும் அந்த ரெசல்யூஷன், அந்த டிவி ரெசல்யூஷன் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. நான் மீண்டும் வரேன் உங்ககிட்ட. அவர் பேசுங்க. தனியாவே எப்போதும் அரசாட்சி செய்வீங்கன்னு தான் நான் அமைதியாக நீங்க பேசும்போது கேட்டுக்கல, எதுவும் பதில் சொல்ல. நல்லா ஐயா, எந்த திட்டத்தையா நிறைவேற்றினீங்க தமிழ்நாட்டுக்கு? ஒரே நிமிஷம் தனியரசு சார், ஒரே நிமிஷம் அவர் பேசிட்டு நான் மீண்டும் உங்ககிட்ட வரேன். எந்த திட்டத்தையா நிறைவேற்றினீங்க தமிழ்நாட்டுக்கு 11 வருடமா? ஒண்ணுமே பண்ணலையா நீங்க? ரொம்ப சந்தோஷம். அப்ப பட்ஜெட்ல எடுங்க. நீங்க நிறைய திட்டங்கள்லாம் சொல்றீங்க இல்லையா, மக்களுக்கு இதெல்லாம் கொடுக்குறேன் அதெல்லாம் கொடுக்குறேன்னு சொல்றீங்க இல்லையா, அதுக்கு நிதி நீங்க உங்க பட்ஜெட்ல தானே ஒதுக்கி இருப்பீங்க. இந்த 50% ஜிஎஸ்டில இருந்து தானே ஒதுக்கி இருப்பீங்க. அதை எடுத்து சொல்லுங்க. அப்போ நிறைவேற்றப்படுகின்ற திட்டம், அதாவது துறைமுகத்தை விட்டுருங்க, துறைமுகம், நேஷனல் ஹைவேஸ், ஏர்போர்ட், ரயில்வேஸ் அதெல்லாம் விட்டுருங்க. அது மத்திய அரசனுடைய வேலை தான், அதை விட்டுருங்க. அது அல்லாத, அதாவது நேஷனல் ஹைவே அல்லாத, இது அல்லாத நீங்கள் போடுகின்ற திட்டம் ஏதாவது இருந்தால், நான் முதல்வன் திட்டமாக இருந்தால் அதுக்கு நிதி எங்கேருந்து வருதுங்கிறத உங்களால் சொல்ல முடிஞ்சால் சொல்லுங்கள். அல்லது ஒவ்வொரு திட்டத்துக்குமே இப்போ நீங்கள் போய் வந்து ஒரு ஊரில் ஒரு 80 கோடி ரூபாய் திட்டத்தை நீங்கள் ஓகே பண்ணுறீங்கன்னு சொன்னால், அது மத்திய அரசுக்கு போகின்ற 50%லேருந்து திரும்ப வருகின்ற 41%ங்கிற அதிலிருந்து செய்யப்பட்டதாங்கிறத நீங்க சொல்லுங்க. நீங்க ஸ்டிக்கர் ஒட்டிட்டீங்க, நாங்க பிக்கல, இவ்வளவுதான் பிரச்சனை. செகண்ட் பேஸ் மெட்ரோக்கு சென்னையில நீண்ட காலமாக வந்து தமிழக அரசு தொடர்ச்சியாக கோரிக்கை வைத்துக் கொண்டே இருக்கு. நீண்ட காலம் இல்ல, நீங்க உங்களுக்கு தெளிவா சொல்றேன். சொல்லு, எதுக்கு நீண்ட காலம் இல்லைங்கிறது பாக்குற மக்களுக்கு ஈஸியா புரிஞ்சிடும். அண்ணாமலை ஐயா வெளிநாட்டுல இருந்தாரா? நீண்ட காலத்துக்கு முன்னாடி இருந்தாரு. இப்போ 8 மாசம் முன்னாடி இருந்தாரு. நம்ம இவர் ஸ்டாலின் ஐயா, கனிமொழி மேடம், டிஆர் பாலு ஐயா எல்லாம் போய் மோடி ஐயா 45 நிமிடம் தனியாக சந்திச்சு வந்தாங்களா? அதற்கு பிறகு வெளில வந்து அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இந்த 2வது கட்டத்துக்கான மெட்ரோதை வந்து மத்திய அரசு கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறத நான் வலியுறுத்திட்டு வந்தோம். நாங்கள் நல்லா தான் பேசியிருக்கோம், எல்லாம் நல்லா நடக்கும்னு நினைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தானே வந்தாங்க. அதில் ஏதாவது குழப்பம் இருக்கா? இல்லை. ஆனால் வரல. ஏன் வரல அப்படின்னு சொன்னா, அதான் இவங்க கேள்வி. இல்ல வரலங்கிறது பாஸ்ட் டென்ஸ் இல்லைங்க, பாஸ்ட் கண்டினியூஸ் தான், நான் சொல்லிடுறேன். ஆனால் அந்த உடனே அவர் வெளில வந்த உடனே இந்தாங்க 63,000 கோடின்னு வரல. அண்ணாமலை அங்கிருந்து ஒரு அறிவிக்க ரிக்வெஸ்ட் வச்சாரு பிரதம மந்திரிக்கு. என்ன ரிக்வெஸ்ட் வச்சாருன்னா, ஐயா இவங்க கடன் கேட்டாங்க, எந்த இடத்துலையும் கடன் கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. ஏன்னா இவங்களுடைய கடன் வந்து 4% கதையெல்லாம் இல்லை, 4%க்கு நான் அப்புறம் வர்றேன், அதெல்லாம் எதுவும் இல்லை, பணம் இல்லை, எல்லா இடத்துலையும் குழி நோண்டி வச்சுட்டாங்க. அங்கே 80 வருடமாக, 90 வருடமாக, 60 வருடமாக, 50 வருடமாக கடன் நடத்தி நம்ம பொழப்பெல்லாம் கெடுத்து முடிச்சாச்சு. இப்போ இந்த பாலம் வரும் அப்படிங்கிற நம்பிக்கையில் 1-2 பேர் உயிரோடு உட்காந்துருக்கான், மீதி எல்லாம் வித்து போட்டு போயிட்டான். நீங்கள் தயவு செய்து அந்த பணத்தை அனுப்புங்க. எப்போ இது நடந்தது? அதிமுகவும் நாங்களே பார்த்துக்கிறோம் கடன்னு சொல்லிச்சு, இவங்களும் நானே பார்த்துக்கிறேன்னாங்க. ஜப்பான் கம்பெனி கொடுக்காம விட்டான். அதில் தான் வந்தது 63,828 கோடி மத்திய அரசுகிட்டேருந்து வரணும்னு நீங்கள் தப்பாக நினச்சிக்காதீங்க. எந்த ஒரு திட்டமாக இருந்தாலும் நிலத்துக்கு ஒரு மரியாதை. நிலத்தை கொடுக்கறது யாரு? தமிழ்நாடு. அந்த இதுக்கு ஒரு பணம் வச்சுப்பாங்க. அங்கேருந்து வந்து 15,000 கோடியோ 16,000 கோடியோ வரும். எப்போ தெரியுமா வரும்? அது
திட்டத்தை நீங்கள் நிறைவேற்றிட்டீங்கன்னு இது கொடுக்குறீங்க இல்லையா, அப்போ தான் வருமே ஒழிய முன்பணமாக வராது. அது பொதுவாகவே மத்திய அரசு திட்டம் உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும். இப்போது அடுத்தது வந்து இன்னொரு விஷயம் சொன்னார், திமுக வழிகாட்டில் தான் இந்தியாவே நடக்குது அப்படின்ட்டாரு. நான் பயந்துட்டேன், ஐயோ அந்த மாதிரிலாம் ஊழல் எங்கேயும் இந்தியா பூரா நடக்கலையே, கொஞ்சம் முன்ன பின்ன தானே இருக்குது அப்படின்னு. எந்த விஷயம் திமுகவிடம் இருந்து காப்பி அடித்து எந்த விஷயத்தை இந்தியா பூரா செயல்படுத்தினாங்க அப்படின்னு கேட்டால் உடனே என்ன சொல்லுவாங்க, 1000 ரூபாய் நான் தான் கொடுக்குறேன்னு சொன்னேன், நீ அதை காப்பி அடிச்சு 2500 சொல்லிட்டேன்னு ஒரு கருத்தை சொல்லுவாங்க. இப்போ பீகார்ல 10,000 ரூபாய் கொடுத்துருக்காங்கன்னு சொன்னாங்க. ஐயா அது 2 வித்தியாசம் இருக்கு. நான் 2 வரியில சொல்லிடுறேன். தனியரசு ஐயா கவலைப்படாதீங்க, நீங்க சொன்னதுக்கு தான் பதில் சொல்றேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. எல்லாம் நான் பேப்பர்ல படிச்சு தான் சொல்றேன், வேற ஒண்ணும் இல்லை. எனக்கு எதுவும் மறந்து போகாது, பெரிய பிரச்சனை. அது திருப்பி அதுக்கு வந்து ரஜினி பதில் சொல்லுவார். 1000 ரூபாய்க்கு 1000 ரூபாயை பத்தி பேசுனது முதல்ல நம்ம உலக நாயகன் கமலஹாசன் ஐயா. அவர் சொன்னதை வச்சு இவங்க கொண்டு வரேன்னு சொன்னாங்க, எல்லாருக்கும் சொன்னாங்க. முதலில் கொடுத்தது மத்திய அரசு, மத்திய பிரதேச அரசு. ஃபர்ஸ்ட் மக்களுக்கு கொடுத்தது மத்திய பிரதேச அரசு. அதற்கு பிறகுதான் தமிழ்நாடு கொடுத்தது. ஈரோடு கிழக்குல விருத்து ஒரு ஜெயிக்க ஆரம்பிச்சு ஐயா. அதுக்கப்புறம் தான் மகாராஷ்டிரா, அப்புறம் ஹரியானா. முதல்ல மத்திய பிரதேசல சிவராஜ் சௌஹான் கொடுத்துட்டாரு, அதுக்கப்புறம் தான் திமுகவே கொடுக்க. அவர் ஆட்சியில் இருக்கும்போது கொடுத்துட்டாரு. இப்ப கேள்வி என்னன்னா, அப்ப நீ என்ன காப்பி அடிச்சியான்னு கேட்டா இல்லை. நீங்க 2,50,000க்கு கம்மியா இருக்கக்கூடிய வருமானம் இருக்கிறவங்களுக்கு தான் கொடுப்பேன்னு சொன்னீங்க. அப்படி பார்த்தா 55 லட்சம் குடும்பங்கள் தான் தமிழ்நாட்டினுடைய கணக்குப்படி 2.5 லட்சத்துக்கு கம்மியாக வருமானம் இருக்கிறது. ஆனால் நீங்கள் 1,15,00,000 ஏற்கனவே கொடுத்துட்டு இப்போ தேர்தல் வருதுன்னு இப்போ பாங்க புதுசாக தகுதியை சேர்த்துருக்கோம், உங்களை எப்படியா சேர்த்து விட்டுறோம் அப்படின்னு கெஞ்சிக்கிட்டு இருக்கீங்க. ஆனால் மகாராஷ்டிராவிலேயோ அல்லது வேறு மாநிலத்திலேயோ 2.5 லட்சத்துக்கு கம்மியாக இருக்கக்கூடிய குடும்ப வருமானம் இருக்கக்கூடிய குடும்பங்களுக்கு மட்டும் தான் அந்த 1000 ரூபாய் 2,500 ரூபாய் போகுதே ஒழிய 1,500 ரூபாய் போகுதே ஒழிய எல்லாருக்கும் போகல. சோ ஒரு விஷயத்தை மன்ரேகா எடுத்துக்கோங்க, கொண்டு வந்தது காங்கிரஸ் தானே. ஏன் வந்து அதை பிஜேபி கரெக்டா செயல்படுத்துது? காங்கிரஸா இருந்தா கேஷ்ல கொடுத்துருக்கும், பாதி ராஜீவ்காந்தி ஐயா சொன்ன மாதிரி 1 ரூபாய் கொடுத்தா 15 பைசா தான் வந்திருக்கும். ஆனால் பிஜேபிங்கிறதுனால அது வங்கி கணக்கில் கொடுக்கப்பட்டதுனால நேர்மையா போய் சேருது. தமிழ்நாட்டில் 100 நாள் வேலை திட்டத்துக்கும் காசு வரலன்னு சொல்லி நிதி வரலங்க. 100 நாள் திட்டத்துக்கு நான் உங்களுக்கு இன்னொரு அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான கேள்வி கேட்டுறேன், ஏன்னா அது ரொம்ப முக்கியம். இப்போ பட்ஜெட் வரப்போகுது ஐயா. 4 லட்சமோ 3 லட்சமோ பட்ஜெட் போடுறீங்க இல்லையா, திமுக நிதி வரலன்னு சொல்றது எத்தனை கோடி எனக்கு கொஞ்சம் சொல்லுங்க. நிதி வரல அப்படின்னு அவங்க சொல்றது எத்தனை கோடி? 2000 கோடி தானே. கல்விக்காக எஸ்எஸ்ஏ மூலமாக வராத அந்த 2000 கோடி தானே. 2460 கோடி அவ்வளவுதானே. வேற ஏதாவது சொன்னாங்க இதுல நிதி வரல? 100 நாள் வேலை திட்டத்துக்கு வரல, மெட்ரோ திட்டத்துக்கு வரல, இங்க இருக்கக்கூடிய நிறைய என்னென்ன திட்டங்கள் நான் பதில் சொல்லிட்டேன். இல்ல அவங்க சொல்லக்கூடிய குற்றச்சாட்டுகளை நான் வைக்கிறேன். ஏங்க அவங்க எதை வேணாலும் சொல்லட்டங்க. அவங்க வந்து இப்போ நம்ம ராகுல் காந்தி புதுசா ஒரு ட்ரெண்ட் ஆரம்பிச்சிருக்காரு. அவர் என்ன சொல்றாரு, குப்பாத்தாளுக்கு வாக்கு கொடுக்கவில்லை அப்படின்ட்டு அவர் ஸ்டேட்மெண்ட் விட்டு அவர் அமெரிக்கா கிளம்பிடுவார். நாங்க உட்காந்து யாருங்க அந்த குப்பாத்தாள், யார் அந்த குப்பாத்தாள்னு பார்த்துட்டு 4898 குப்பாத்தாக்கள் இந்திய தமிழ்நாட்டில் இருக்கிறார்கள். அதில் 3000 பேர் இறந்து விட்டார்கள், 1800 பேருக்கு வாக்கே இல்லை, 98 பேர் மட்டும் ஊரு விட்டு போனதுனால வாக்கு போடல. நாம உட்காந்து டீட்டெயில் கொடுத்துட்டு இருக்கோம். அந்த கதையெல்லாம் அப்புறம் பார்த்துப்போம். மேட்டர் என்னன்னா, இந்த பணம் 2000 கோடி அப்படிங்கறத மட்டும்தான் அவங்க தங்கம் தென்னரசு ஐயாவும் சொல்லியிருக்காரு, மற்றவங்களும் சொல்றாங்க. எஸ்எஸ்ஏ பத்தி பலமுறை பேசியிருக்கோம். உங்களுக்கு ஒரே வரியில முடிச்சிடுறேன். 4 லட்சம் கோடி பட்ஜெட் போடுகின்ற ஒரு நாட்டில் 40,000 கோடி கல்விக்கு ஒதுக்கின்ற ஒரு நாட்டில் 2000 கோடிங்கிறது வரலைனாலும் தப்பு இல்லை, வர வேண்டிய அவசியமும் இல்லை. ஏன்னா நீங்க 60-40 ஒப்பந்தத்தில் கொடுக்கணும். 40% செலவு பண்ணீங்கன்னா தான் 60% வரும். ஸோ அதுக்கு பதில் சொல்லி பிரயோஜனம் இல்லை. அடுத்தது ஒன்று சொன்னார் மோடி, எதை வச்சு இப்போ சொன்னார் அதை சொல்லுங்க. அவர் பீகார் காத்து வரும்னாரு, அது என்ன? அதுக்கு டைரக்டா விளக்கம் கொடுங்க, அவ்வளவுதானே உங்க கேள்வி. என்னுடைய கேள்வி, பீகாரில் ஒரு அரசு செயல்பட்டு கொண்டு வந்தது 20 வருடமாக ஒரே முதலமைச்சர். நம்மால 5 வருடம் ஒரு நாள் உட்கார்ந்ததில்லை, அப்பாவும் உட்கார்ந்ததில்லை, பையன் உட்கார்ந்தா நல்லது, ஆனால் வாய்ப்பு இல்லை. அதற்கு முன்னாடியும் இல்லை, 5 வருடம் ஒரு நாள் திமுக உட்கார்ந்ததே கிடையாது. ஒரே ஒரு முறை எம்ஜிஆர் ஐயா இருந்தபோது உட்கார்ந்துருக்காங்க. ஆனால் அங்கே என்னடான்னா 20 வருஷமா ஒரே முதலமைச்சர், இந்த பக்கம் 23 வருஷமா சிவராஜ் சௌஹான் ஒரே முதலமைச்சர். ரொம்ப வைத்தறிச்சலா இருக்கும். இப்போ அந்த பீகார் காற்று இங்கே வருதுன்னு சொன்னா என்ன அர்த்தம்னு சொன்னா, அரசு திட்டங்கள் 2. நீங்க இந்த 10,000 ரூபாயை பத்தி பேசுனீங்க, அது அடுத்த ரவுண்டுக்கு வரும். இல்ல ஒரே இது மட்டும் முடிச்சு, அது ரவுண்டே கிடையாது, ஒரே வரி தான். 10,000 கோடியை உன்னுடைய வாழ்நாளில் ஒரே முறையாக அரசு கொடுக்கிறது. வாழ்நாளில் ஒரு முறையாக. மாசம் 8,500 ரூபாய் கட்டாக்கட்டு வரும்னாரு ராஜீவ்காந்தி. 30,000 ரூபாய் கொடுக்குறேன்னு தேஜஸ்வி சொன்னார். அந்த கதை கிடையாது.
ஒரே ஒரு முறை 10,000 ரூபாய் கொடுக்கிறேன், அதை வைத்துக்கொண்டு நீ மேல வந்தா உனக்கு 2 லட்சம் வரைக்கும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. சுய உதவி குழுவின் மூலமாக இது நடக்கிறது. சுய உதவியை கொண்டு வந்தது வாஜ்பாய் ஐயா, சிறப்பாக செயல்படுத்தியது தமிழ்நாட்டில். சோ அந்த 10,000க்கு இதுக்கு வித்தியாசம் இருக்கு. ஐயா, நீங்க வாக்கு போடுகின்றவர்கள் மட்டுமல்ல, வாக்கு அளிக்காதவர்களுக்கும் நான் நல்லது செய்வேன். வாக்குறுதி கொடுத்தீங்களா, அவனுக்கு முதல்ல நல்லது செய்யுங்கன்னு கேட்குறோம். கொடுத்தீங்களா ஒரு 525 வாக்குறுதி? ஐயா போரும் ஐயா, 12 நிமிஷமா ஓடிச்சு. ஆகாசவாணியில கூட இவ்வளவு நேரம் செய்தி வாசிக்க மாட்டாங்க. வாக்குறுதி போரும் தலைவரை விடுங்க, கலர் தெரிஞ்சு போச்சுல்ல. இப்போ 12 பரவாயில்ல, பீகார் மாதிரி இங்கே வந்துருவீங்களோன்னு பயமா இல்ல, வந்துரும் கவலைப்படாதீங்க, வந்துரும். 20 வருடம் 14 வருடம் எம்ஜிஆர் இருந்தாரு, 10 வருடம் ஜெயலலிதா அம்மா இருந்தாங்க, 20 வருடம் எடப்பாடி ஐயா இருப்பார், கவலைப்படாதீங்க. இப்போ வாக்குறுதி எவனுக்கு கொடுத்தீங்களோ பச்சையா பொய் சொல்லி அதை செய்வேன் இதை செய்வேன், அவனுக்கு நல்லது பண்ணுங்க. வாக்கு போட்டவனை மறந்துருங்க, வாக்கு போட போறவனை மறந்துருங்க. சார் 12 கோடிக்கு திட்டம் போட்டாங்க சார், விவசாயிக்கு 9 கோடிக்கு வந்துட்டாங்க சார் அப்படிங்கிறாரு. அண்ணாமலை 7 மாசம் முன்னாடி சொன்னார், ஐயா 41 லட்சம் பேர் விவசாயிகள் இங்கே தமிழ்நாட்டில் நீங்கள் லிஸ்ட்டு கொடுத்தீங்க, இப்போ 27 லட்சமாக மாறி போச்சு. யார் அவங்க, எங்கே ஓடி போயிட்டாங்க, அத்தனை பேர் செத்து போயிட்டாங்களா, இல்லை டம்மிஸா, நீங்கள் உஷாரா மோடி வந்து உஷாரா இருக்காருன்னு உடனே நீக்கிட்டீங்களான்னு உங்களை பார்த்து அண்ணாமலை ஐயா கேட்டு 8 மாசம் ஆச்சு. இப்படித்தானே ஒரு மாநிலத்திலையும் தப்பு பண்ணுவாங்க, அப்படித்தானே 12 கோடி 9 கோடி ஆகும். ஐயா போரும் கொஞ்சம் ரத்தம். அடுத்தது இது என்ன கேள்வினா, சார் மெட்ரோல அவங்க என்ன கேட்டிருக்காங்க, நீங்க ஒரு வரி கரெக்டா சொன்னீங்க, அடுத்தது தான் மறந்துட்டீங்க. அதாவது ஆக்ராக்கு ஒத்துக்கொண்டு விட்டார்கள், இதுக்கு ஒத்துக்கொண்டு விட்டார்கள், இங்கே நிராகரிச்சிட்டாங்க. நீங்க சொன்னீங்க நிராகரிக்கலையா, கேள்வி கேட்டிருக்காங்க. 10 கிலோமீட்டர் ஸ்பீடில் தான் அங்க போக முடியும், நீ 30 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போகணும்னு ஒரு திட்டத்தை அறிவிக்கிறிய, அது நியாயமானதா? நம்பர் 1 கேள்வி கேட்டிருக்காங்க. அடுத்தது என்ன கேட்டிருக்காங்க, நீங்கள் அந்த மெட்ரோ திட்டத்தை மதுரையில கொண்டு வரதெல்லாம் கனவு, கோயம்புத்தூர்லயாவது ஏதாவது யோசிக்கலாம். பண்ணீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய பலரை நிலம் கையெடுக்கப்படுவதற்காக நீங்க பெரிய பாதையை ஏற்படுத்த வேண்டியிருக்கும், அதுக்கான திட்டம் வைத்திருக்கிறீர்களா அப்படின்னு அடுத்தது கேட்டிருக்காங்க. இவர்களுடைய நோக்கம் என்னன்னா, அடுத்த 6 மாசம் தானே இருக்க போறாங்க, முடிஞ்ச அளவுக்கு எல்லா பக்கமும் நோண்டி மக்கள் தான் சார் தேர்ந்தெடுக்கணும். நீங்க உங்களுடைய பிரெஃபரன்ஸ் சொல்லணும், எப்படி சரியா? என்னுடைய கருத்து என்னன்னா, நான் சொல்லலாம் இல்லையா, அது நீங்க சொல்லலாம். நீதிபதி குமாரசாமி மாதிரி கேள்வி என்னன்னா, எல்லாத்தையும் குழி நோண்டி விட்டுரு, இருக்கிறவனெல்லாம் அமுச்சு விட்டுரு. 6 மாசம் கழிச்சு அரசு வந்ததுன்னா சந்தோஷம், வரலன்னா நம்ம வேலை நமக்கு முடிஞ்சு போச்சுன்னு பண்ணாதீங்க. அடுத்தது என்ன கேட்டாருன்னா, என்ன சொன்னாருன்னா, இவர் 11 லட்சம் பேர் கோயம்புத்தூர்ல இருந்தாங்க 2011. இப்போ அவங்க 20 ஆயிருக்க மாட்டாங்களா அப்படிங்கிறாங்க. நானும் என் பெரிய கால்குலேட்டர் எடுத்து போட்டு பார்த்தேன். 76 வருடங்களாக 11 லட்சமாக இருக்கக்கூடிய கோயம்புத்தூர் இதுக்கு முன்னாடி 11 வருடத்துல எப்படி டபக்குன்னு கூட்டி போட்டு 20 ஆகும், 11 எப்படி 20 ஆகும்? ப்ரொபோர்ஷனலா நீங்க ரெப்ரசன்டேஷன் வச்சு பாத்தீங்கன்னா ப்ரொபோர்ஷனலா இன்க்ரீஸ் ஆகும், நான் இல்லைன்னு சொல்லல. இவங்க எஸ்ஐஆர் மாதிரி பார்த்துக்கிட்டாங்க, அதாவது வாக்காளர்களே இத்தனைனா எஸ்ஐஆர் இத்தனை இருக்கும், வாக்காளர்களே இத்தனைனா இது என்னது ஆதார் பெருசா இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி நினைச்சிட்டாங்க. அப்படிலாம் குடும்பம்லாம் குழந்தைங்க பெற்றுக்க மாட்டாங்க. 11 லட்சமா இருந்தது 10 வருட காலத்தில் எவ்வளவுக்கு ப்ரொபோர்ஷனா வரும்? இந்த 20 லட்சம்ங்கிறது ஒரு விதியா தான் சொல்லியிருக்காங்க. எப்படி தேசிய கல்விக் கொள்கையில இந்தியை பிடிச்சிக்கிட்டாங்களோ, இந்திங்கிற வார்த்தையே அதில் இல்லை, இந்தியை பிடிச்சிட்டு கொண்டு வந்து பேசினாங்களோ, அந்த மாதிரி இந்த மக்கள் தொகையை பேசுறாங்க. இது ரொம்ப தப்பு. அடுத்தது நீங்க முக்கியமா பார்க்க வேண்டியது, நிதிஷ்குமார் ஐயா காப்பி அடிச்சாரு தமிழ்நாட்டில இருந்து. எதை காப்பி அடிச்சாருன்னா, ஜெயலலிதா அம்மா சைக்கிள் கொடுத்தாங்க இல்லையா, அந்த சைக்கிள் திட்டத்தை அவர் காப்பி பண்ணாரு, அழகா கொண்டு போய் சேர்த்தாரு. அன்னைக்கு சைக்கிளில் போனவங்க எல்லாருமே நிதிஷை ஞாபகம் வச்சுக்கிட்டு இன்னி வரைக்கும் ஓட்டு போடுறாங்கங்கிறது தமிழ்நாட்டில் இருந்து காப்பி அடிக்கப்பட்டதாக பீகாரில் நீங்கள் ஏதாவது சொல்கிறதா இருந்தால் அதை தான் சொல்லணும். இந்த துண்டை ஆட்டியதுன்னு சொல்கிறீங்க இல்லையா, காரியகர்த்தாக்கள் மீட்டிங்லாம் நீங்கள் கவர் பண்ணியிருப்பீங்க உங்கள் வேந்தர் டிவியில், அதுலேயே நாங்கள் பண்ணுவோம், இப்படி கை சுத்துவோம். இது ஒன்றும் பீகாரில் போய் நாங்கள் சுத்து கத்திக்கிட்டு வரல. அதுக்கு பீகாரில் இருக்கக்கூடிய காத்து இங்கே வரணும்னு சொல்ல வேண்டியது இல்லைங்கிற மனிதனுக்கு, ஒரு நல்ல மனிதனுக்கு கவித்துவம் தானே வந்துடும். அந்த கவித்துவம் வரும்போது என்ன வரும் அப்படின்னா,
அவர் சொன்ன வார்த்தை ஒண்ணு மறந்துட்டீங்க. இல்ல ரவி, நீங்க பீகாரை வந்து நீங்கள் கவித்துவமாக பார்க்கிறீர்கள், அவர்கள் வந்து இங்க வந்து அரசியலாக பார்க்கங்கள் ரெண்டு பக்கம் அதுக்கான பாசிபிலிட்டி இருக்கா பாக்குறாங்கன்னு சொல்லுங்க. எதுகை முனை கரெக்டா செட் ஆகும். சரி, அப்படி பண்ணல அவர். என்ன ஐயா நான் சொல்லிடுறேன், ஒரே நிமிஷம் ரஜினி இருக்காரு, நிகழ்ச்சியில நிறைவு செய்வோம். அவர் எல்லாம் சொல்லுவார்ல, நம்ம லிஸ்ட் இருக்கு பெரிசா இருக்குல்ல, அடுத்த விவாதம் அவர் ஒரு மணி நேரத்துக்கு மேல போயிடும், அப்புறம் போக கூடாதுங்க. அப்போ தடுக்காம இருந்தா வந்துடும். பீகார், அவர் அழகான ஒரு வார்த்தை பயன்படுத்தினார், பீகாரில் இருந்து வரும் காற்று நான் வருவதற்கு முன் வந்து விட்டதோ, அப்படிதான் அவர் சொன்னாரு. மொழிபெயர்த்தவர் எல்லாத்தையும் கரெக்டா தான் பண்ணாரு, உங்களுக்கு வேற மாதிரி சொல்லிட்டார். அவர் என்ன சொன்னாருன்னா, மே ஆனே சே பஹலே ஆ சுக்கா, நான் வர்றதுக்கு முன்னாடி வந்துருச்சா அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் தான் அவர் அதை சொன்னார். ரொம்ப முக்கியம் என்னன்னா சார், 507 கோடி தாஞ்சட்கோல இருந்து நீங்க திருப்பி கட்டல, மத்திய அரசு கொடுக்கணும்னு. இந்த மாதிரி ஒரு இடத்துலையும் 500 400 இப்போ 308 கோடியை பற்றி நம்ம சொன்னாலும் தனி அரசு ஐயா அதை பற்றி கவலைப்பட மாட்டேங்கிற ஐயா. 308 கோடி நாங்கள் கொடுத்து மத்திய அரசுலேருந்து கொடுக்க வேண்டிய பணம் தான். மத்திய அரசு நிர்மலா சீதாராமன் நம்ம எடுத்து கொடுக்குறாங்க, உங்களால் நல்லா சொல்லுவார் அப்பம் விட்டு காசு, அதெல்லாம் கிடையாது. ஃபினான்ஸ் கமிஷன் என்ன சொல்லியிருக்கோ அதை கொடுக்குறோம், நீங்கள் செயல்படுத்தவில்லை. விவசாயி தன்னுடைய இடத்தில் இருந்து அந்த கிடங்குக்கு கொண்டு வர்ற வரைக்கும் தான் ஈரப்பதத்தை கணக்கிட முடியுமே தவிர, ஒரு கிடங்குக்கு வந்ததுக்கு அப்புறம் ஈரப்பதம் கணக்கிடக்கூடாது, அது தப்பாயிடும். அப்போ அந்த கிடங்கு வேஸ்ட் இல்லையா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு நீங்க என்னை அட்மிட் பண்றீங்க, அவன் வந்து ஒரு முதல் உதவி கொடுப்பான், அதுக்கப்புறம் அடுத்த ஹாஸ்பிட்டலுக்கு போனோடனே உன் முதல் உதவியை தப்புன்னு சொல்லுவானா? ஆக விவசாயிகள் விஷயத்தில் தப்பு செய்து கொள்முதல் செய்ததிலேயே தவறு இருக்குங்கிறது தான் கேள்வி. அதையெல்லாம் மறுதளித்து விட்டு தப்பு சொல்லுவீங்கன்னா என்ன, உங்களை பார்த்து நான் சிரிக்கத்தான். நிறைவு செய்யலாம் ரவி சார்.